சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது பார்க்க இருக்கக்கூடிய அற்புத தலைப்பு 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நகர சிறப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து சிவ ரா கணேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சிவனடியார். தன்னை இன்னும் ஒரு மாணவராகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான மனிதர் என்று சொல்ல வேண்டும். இந்தியன் வங்கியில உதவி பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். திருமுறைகள், சித்தாந்தம், உபனிஷதங்கள் என்று சொல்லியாச்சுன்னா முதல் மாணவராக வந்து அமரக்கூடியவர்கள். அப்படி தன்னை மாணவராகவே உருவகம் செய்து கொண்டு தனக்கு என்னெல்லாம் பெருமான் வந்து புரிய வைக்கிறாரோ அதை மிக அழகாக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தான் இன்று நமக்கு 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நகர சிறப்பு பற்றி எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவுடைய பேச்சை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் மிகச் சிறப்பாக வேள்வியை நடத்தி வரும் திரு லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள். அவர்களுடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரு லாவண்யா அருள் அவர்கள் குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதம் மிக்க அருமையாக உள்ளது. அந்த மழலை செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் திருமுறை பற்றிய சிந்தனை வெவ்வேறு கோணங்களில் சிந்திக்கப்பட்டு வருகிறது. இதை ஒரு வருட காலமாக தினமும் ஒருவரை வைத்து இதை சிந்திக்க வேண்டும் என்ற ஆரம்பத்தில் நினைத்த பொழுது இது மலைப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 300 நாட்களை கடந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தினம் ஒரு சிந்தனையாளர் 9ஆம் திருமுறையில் இதான் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் சிந்தித்து வருகிறார். இப்பொழுது எல்லா கோணங்களிலும் 300 நாள் ஓடிவிட்டது. அதனால கிட்டத்தட்ட எல்லா கோணங்களில் இருந்தும் சிந்திக்கப்பட்டு விட்டதா என்றால் ஏதானு இருக்கா பாக்கி? ஏதானு இந்த இதுல வந்து ஏதானு ஒரு இதுல வந்து சிந்திக்கிறதுக்கு ஏதானு ஸ்கோப் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விதமாகவும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் அற்புதமாக சிந்தித்து விட்டார்கள். 300 நாளை கடந்து இது வந்து நடந்துட்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய வெற்றி தான் அவர்களுக்கு. இந்த தினம் ஒரு சிந்தனை வந்து இந்த 9ஆம் திருமுறையில இது வந்து நிஜமாவே இது ஒரு பெரிய வேள்வி அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து ஏதானு இருக்கா வேற சிந்திக்கிறதுக்கு, எந்த விதமா சிந்திக்கலாம் அப்படின்னா தெரியல, சொல்ல தெரியல. இந்த சமயத்துல எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. நட்பு என்ற அதிகாரம் எண் 79, திருக்குறள் 783. நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா, நற்பண்புடையாளரோட நம்ம பழக பழக அது எப்படி இன்பம் தருமோ அந்த மாதிரி ஒரு நல்ல நூல் அதை படிக்க 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 அது இன்பம் தான் தரும், அதுல சலிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது இந்த 9ஆம் திருமுறையை இதற்கு பொருத்தி பார்த்தேன். கிட்டத்தட்ட 300 நாட்களாக நாம் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு இன்பம் தான் இருக்கிறதே, சலிப்பு வரவில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த வகையில் 9ஆம் திருமுறையில் நகர சிறப்பு என்ற தலைப்பில் சிந்திப்பதற்கு இன்று குருவருளும் திருவருளும் அமைய பெற்றிருக்கிறது.
எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது கதை அல்லது வரலாறு எதுவாக இருந்தாலும் அதில் முதலில் அது நடக்கும் கதை அல்லது வரலாறு நடக்கும் இடம், அந்த இடத்தை பற்றிய வர்ணனை இருக்கும். அந்த இடத்தை பற்றிய நிலவளம், நீர்வளம், அந்த ஊர் மக்கள், இதை பற்றியெல்லாம் அந்த 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 நூல் எழுதியவர் நிச்சயமாக அதை வர்ணித்திருப்பார். உதாரணத்திற்கு நம்ம திருவிளையாடற் புராணம் அதை எடுத்துக்கொண்டால் மதுரையை பற்றிய வெவ்வேறு எல்லா விதமான மதுரையை பற்றிய அந்த நகர சிறப்பு, அந்த மக்கள், ஊர் சிறப்பு, அந்த அரசு, ஆட்சி, அதை பற்றி எல்லாம் மதுரையை பற்றி அதில் வரும் திருவிளையாடற் புராணம். அதே போல் கம்பராமாயணத்துல எடுத்துக்கொண்டா அதுல அயோத்தி அதை பற்றின சிறப்பு அழகாக எடுத்துரைக்கப்படும். அதே போல் இந்த 9ஆம் திருமுறை எடுத்துக்கொண்டால் இந்த பாடல்கள் பெரும்பாலான பாடல்களில் எந்த தலத்தை பற்றி அங்கு அருள் பாலிக்கும் இறைவனை பற்றியும் தலத்தை பற்றியும் ஒரு பாடலில் ஒரு பகுதி தலத்தை பற்றியும் ஒரு பகுதி அங்கு அந்த கோவிலில் அருள் பாலிக்கும் இறைவனை பற்றியும் அமைந்ததாக அமைந்திருக்கிறது 9ஆம் திருமுறையில் பெரும்பாலான பாடல்கள். அந்த பாடல்களில் சிலவற்றில் எப்படி அந்தந்த தலச்சிறப்பு இருக்கிறது என்பதை சிந்திப்பதுதான் என்னுடைய நோக்கம். அதிலிருந்து சில பாடல்கள், எல்லா பாடல்களையும் எடுத்துக்கொண்டு முடியாது. 301 பாடல்கள் இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிறது 301 பாடல்கள். 325 என்று சொல்லுகிறார்கள், 301 கிடைத்திருக்கிறது. இன்னும் எத்தனை எழுதியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. மொத்தம் 9ஆம் திருமுறையில் வகுக்கப்பட்ட திருத்தலங்கள் 14. அவற்றில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் இறைவனை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தலங்கள் என்னவென்றால் இந்த 14 தில்லை, திருவேழிமலை, திருவாடுதுறை, திருப்புவனம், திருவிடைமருதூர், திருவாரூர், திருவிடைக்கழி, திருக்கலங்கை, திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திருலோக்கிய சுந்தரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை, சங்கை கொண்ட சோழபுரம். இந்த 14 திருத்தலங்களை பற்றி பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 9 பேர். அவர்கள் யாருன்னா கரூர் தேவர், சேந்தனார், திருமாளிகை தேவர், திருவாலியமுதனார், குருடோத்த நம்பி, பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, வெண்டராதித்தர், வேணாட்டடிகள், சேதிராயர். இந்த 9 பேர் இதை எழுதியிருக்காங்க. இந்த 14 திருத்தலங்கள்ல முதல்ல 6 திருத்தலங்கள் இருக்கிறது இல்ல, அதாவது தில்லை, திருவழிமலை, திருவாடுதுறை, திருப்புவனம், திருவிடைமருதூர், திருவாரூர். இந்த 6 திருத்தலங்களும் தேவாரமும் பாடப்பட்ட திருத்தலங்கள். மற்றதெல்லாம் தனித்தலங்கள். 6 தலங்கள் தேவாரமும் பாடப்பட்ட திருத்தலம். இந்த 9ஆம் திருமுறையில ஒரு விசேஷம் என்னன்னா, அதுல இந்த தலச்சிறப்பு நிறைய கூறப்பட்டிருக்கு. மற்ற திருமுறைகள்ல தேவாரம் அதுல எல்லாம் தலச்சிறப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த திருத்தலங்களில் அங்க அந்த தலங்களில் நடந்த திருவிழா, நிலம், நீர், இவைகளின் வளம், அப்புறம் மக்கள், இதை பற்றிய வர்ணனை ஒரு பகுதியில் உள்ளது. இன்னொரு பகுதியில் அந்த இறைவனை பற்றி, அங்கு அருள் பாலிக்கும் இறைவனை பற்றி உள்ளது. இந்த பாடல்களிலிருந்து குறிப்பாக சில பாடல்களை எடுத்துக்கொண்டு முதலில் திருவிழா எப்படி நடந்திருக்கிறது, அந்தந்த ஊர்களில் திருவிழா எப்படி வர்ணித்திருக்கிறார் என்பதை முதலில் பார்க்கலாம். திருமாளிகை தேவர் அவர் கோயில் பதிகத்தை, கோயில் தான் நம்மளுக்கு தெரியும், சிதம்பரத்துல எப்படி தேர் திருவிழா, அந்த திருவிழா எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாடல்ல வர்ணிக்கிறார். தேர்மலி விழவில் குழலொலி, தெருவில் கூத்தொலி, ஏத்தொலி, பொத்தின் பேரொலி பறந்து கடலொலி மலிய ஒளி தரும் பெரும்பற்ற புலியூர் சீர்நிலவு இளைய திருநடத்தியல்வில் திகழ்ந்த சிற்றம்பர கூத்தா வார்வரி முலையாள் வருடிய
திரள்மா மணிக்குரங்கு அடைந்தது என் மதியே. பெரும்பற்ற புலியூருங்கிறது தெரியும், கோவில் சிதம்பரத்தை பத்தி. இங்க திருவிழா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. எப்படி அங்க ஒலி, அதாவது திருவிழானாலே அங்க ஒலி தானே, ஒலி மிக்கதா தானே இருக்கும். ஏன் மக்கள் கூடும் இடம், லட்சக்கணக்கா மக்கள் கூடி இருப்பாங்க. அங்க புல்லாங்குழல் ஒலி கேட்கிறது, அங்கங்கே கூத்து நடக்கிறது, அதாவது தெருக்கூத்து. இப்போ அந்த தெருக்கூத்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இப்பயும் கிராமத்துல கொஞ்சம் கூத்தெல்லாம் இருக்கு, இல்லாம இல்ல, இருக்கு. ஆனா முற்காலத்துல எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு திருவிழாலையும் தெருவுல சைடுல ஒரு கூத்து நடக்கும். அதை சுத்தி மக்கள் கூத்தை ரசிப்பார்கள். கூத்துல ஏதான ஒரு பொருள் எடுத்து அதன்படியான கூத்து நடக்கிறது உண்டு. அந்த கூத்தின் ஒலி. அப்புறம் ஏத்தொலி அப்படின்னா என்னன்னா, மக்கள் இறைவனை ஏத்தி புகழ்ந்து பாடுகிற ஒலி, அதுதான் ஏத்தொலி. இந்த மாதிரி எல்லா ஒலியும் சேர்ந்து இறைவனை பக்தர்கள் பாடுகிறார்கள். அந்த ஒலி, புல்லாங்குழல் ஒலி, குழல் ஒலி, அதுக்கப்புறம் கூத்துனால ஒலி, இந்த மாதிரி எல்லா ஒலியும் சேர்ந்து அந்த தேர் திருவிழாவில் நடக்கிறது, ஒலிக்கிறது. அது எப்படி இருக்கான், கடல் அலைகளால் ஏற்படும் ஒலியை விட மிகுந்து இருக்கிறது. கடல் ஒலி கடல்ல வர அலைகளால் ஒலி இதை விட கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல ரொம்ப அழகா இந்த இதுல சொல்றாரு. அடுத்தது சேந்தனார் தன்னோட திருவாரூர், முதல்ல பார்த்தது கோயில் சிதம்பரம், அடுத்தது திருவாரூர்ல எப்படி இருக்குன்னு சேந்தனார் அப்புறம் சொல்றாரு பாருங்க. குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி, எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்பி மிக திரு ஆரூரின் மழ விளையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இது திருவாரூரை பத்தி சேந்தனார் சொல்றார். அங்க எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க. குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி. முதல் பாடல்ல கோயில் இதுலயும் திருமாளியத்தேவர் குழலொலி, கூத்தொலி, ஏத்தொலி. வார்த்தைகள் பாருங்க, அது இறைவன் கொடுக்கிற வார்த்தை. ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே வார்த்தைகளை கொடுத்து அதை அந்த திருவிழாவை வர்ணிக்கிறார் பாருங்க. இங்க ஒண்ணு யாழொலி கூட சொல்றாரு, அதோட கூட அடியார்கள் போற்றி வணங்கும் வாழ்த்தொலி, சோத்திர பாடல்கள் தோரணி எல்லாம் சேர்ந்து முதல் இதுல அங்க எப்படி கடல் அலைகளோட வர சப்தத்தை விட இது ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு. இங்க விண்ணளவு, விண்ணை முட்டுகிறதாம் இந்த இறைச்சல் ஒலி விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்கிறது என்று திருவாரூர்ல எப்படி தேர் திருவிழா இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்த்தோம். அடுத்தது கரூர் தேவர் திருப்புவனத்துல எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு பாருங்க. அடுத்த பாட்டை பார்ப்போம். கரைக்கடல் ஒலியில் தமருகத்து அறையில் கையினில் கட்டிய கயிற்றால் இருத்தலை ஒரு நா இயங்க ஒரு நாள் இருந்திடாய் எங்கள் கண் முகப்பே விரித்திகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போது அவிழ்ந்த புரிசடை துகுக்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இது திருபுவனத்தை பத்தி. இதுல ரெண்டு உரையாசிரியர்கள் ரெண்டு விதமா உரை எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகான உரை, ரெண்டுமே ரொம்ப அழகான உரை. அதாவது பறந்து விரிந்து விளங்குறது திருவிழா, அதுல இறைவன் வீதி உலா வருகிறது, பக்தர்கள் பாடிக்கொண்டு இசைத்து கொண்டும் வருகிறார்கள். அவர்கள் பின்னே மக்கள் பாட்டிலும் இசையிலும் அண்டே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயங்கி கீழே விழுந்து அவங்களோட தலைமுடி சடை அவிழ்ந்து விழுறது, அதை எடுத்து மிடுக்கோட அதை கட்டிண்டு திருப்பி ஓடுறாங்க பின்னாடியே அப்படின்ட்டு ஒரு உரையாசிரியர் எழுதுறாரு. இன்னொரு உரையாசிரியர் அதாவது எந்த இடத்துலன்னாக்கா இந்த பாருங்க, பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போது அவிழ்ந்த புரிசடை தூக்கும், அந்த இடத்துலதான்
இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்றாரு, இறைவன் மக்கள் பாடல் பாடிண்டு ஆடல் பாடிண்டு முன்னாடி போறாங்க. எம்பெருமான் என்ன செய்யறாரு, அதை கேட்கறதுக்கு தலை அசைக்கிறாராம். அந்த தலைமுடியில இருந்து பூக்கள் கீழே விழுறதான். அத அந்த மாதிரி அவர் இன்னொரு உரையாசிரியர் இதுக்கு உரை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி விழுந்த பூக்கள் மிகுதியாக அமைந்து தூர்க்கின்ற கடைவீதி உள்ள திருக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உரையாசிரியர் எழுதியிருக்காரு. ரெண்டு உரையுமே ரொம்ப அழகான அற்புதமான உரை. இது இந்த திருவோணம் திருவிழா எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு அத ஒரு ரொம்ப அழகான நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. அடுத்தது பார்ப்போம். திருவிடை மருதூரை பத்தி கருவூர் தேவர் இவர் ஒரு பாடல் பார்ப்போம். இந்திர லோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதெழ தாம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தொரும் பலித்திரி அடிகள் தந்திரி வீணை கீதமும் பாட சாதி கிண்ணரங்கலத்து ஒலிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடும் திருவிடை மருதூரே. திருவிடை மருதே. திருவிடை மருதூர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத இவர் என்ன சொல்றாரு, வீணை. இவர் இன்னொரு இதை சேர்த்துக்கிறாரு. வீணை ஒலி இருக்கு. அதோட கிண்ணறம்ங்கிற ஒரு இதை சொல்றாரு பாருங்க. இதான் இந்த அடுத்த கிண்ணறம். இதுதான் கிண்ணறத்தோட அது ஒரு கருவி. இதான் கிண்ணறம். இது இப்போ ரொம்ப கம்மி. கிராமத்துல பார்க்கலாம், அங்கங்க இதை பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கேன். இது ஒரு இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது அந்த அவங்க லோக்கலா செய்யற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கிண்ணறம்னு பேரு. இது இதோட ஒலி இது தெருக்கூத்து இதுல எல்லாம் நிறைய பார்க்கலாம். கிராமத்து திருவிழாக்கள்ல இதை பார்க்கலாம். இன்னைக்கும் இந்த கிராமத்து திருவிழால அவங்க பாடின்னு போறதால இந்த இசைக்கருவி இருக்கும். இதுதான் அவர் சொல்றாரு. கிண்ணறம் இந்த ஒலியும் யாழ் ஒலி, வீணை ஒலி இதெல்லாம் சேர்ந்து மறையோர் எழுப்பும் மறை மந்திர ஒலி, இசைப்பாடல்கள், இனிய குழல் ஓசை இவை யாவும் பரவி இருக்கிற திருவிடை மருதூர் அப்படின்னு திருவிடை மருதூரை பத்தி திருவிழா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தார். இப்போ இந்த நாலுமே 4 இடங்களும் 4 திருத்தலங்களும் அங்க திருவிழா எப்படி இருக்குங்கிறத கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டார். இப்பயும் பாருங்க, ஏன் திருவிழால பாத்தீங்கன்னா இப்போ இப்போ பாடினாக்க என்ன செய்வார்னா பலூனு, ஐஸ் விற்கிறது அந்த சத்தம் எல்லாம் கூட சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதை தவிர மற்றதெல்லாம் இப்பயும் இருக்கு. இப்பயும் அந்த யாழ் சத்தம் பின்னாடி பாட்டு பாடின்னு போறது, தேர் திருவிழால இப்பயும் பாட்டு பாடிண்டு அந்த தம்ரு அடிச்சுட்டு அந்த இது இப்பயும் பார்க்கலாம். இதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது நீர்வளம், சோலை இதெல்லாம் பத்தி சில பாடல்களை பார்க்கலாம். சேந்தனார் திருவிழிமழலை அந்த திருத்தலத்தை பத்தி வர்ணிக்கிறார் பாருங்க. அடுத்தது கங்கை நீர் அரிசில் கரை இருமருங்கும் கமழ் பொழில் தழுவிய கழனி திங்கள் நேர் நீண்ட மாளிகை சூழ் மாடம் நீடு உயர் திருவிழி தங்கும் சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெருஞ்சோதி மங்கையோர் பங்கத்து எண்ணரு மருந்தை வருந்தினான் மறப்பேனோ இனியே. அதாவது திருவிழிமலை எங்க இருக்குன்னா அரிசிலாற்றங்கரை. அரிசிலாற்றம்ங்கிறது ஒரு கரை, ஒரு அரிசில் ஆறு அப்படிங்கிறது ஒரு ஆறு. அந்த ஆற்றங்கரை இருக்கான். அந்த ஆற்றங்கரையில இருக்கு திருவிழிமலை. அந்த நீர் அரசிலாற்று நீர் கங்கை நீர் போல புனிதமானது அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த ஆற்றங்கரையில 2 பக்கமும் நறுமணம் கமழும் சோலைகள் சூழ்ந்த மாலைகள், வயல்கள், மாட மாளிகைகள். அந்த மாட மாளிகைகள்லாம் எப்படி இருக்கான், சந்திரனை நேரே தொடுமளவிற்கு உயர்ந்திருக்கலாம். அந்த மாட மாளிகைகள் அவ்வளவு உயரம்.
சந்திரனை நேரே தொடும் அளவிற்கு உயர்ந்த மாட மாளிகைகள் கொண்ட சோலைகளும் வயல் வளமும் நிறைந்த திருவிழிமழலை அப்படின்ட்டு இந்த திருவிழிமழலை பத்தி சேந்தனார் ரொம்ப அற்புதமா இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். அடுத்தது தில்லையை பத்தி திருமாளிகை தேவர் அவரோட வர்ணனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விரைத்தழை வாழை நிழற்கொடி நெடுஞ்செங்கு இளங்கமுகுளம் கொள் நீள் பல பிறைத்தவள் பொழில் சூழ் கிடங்கிடை பதனம் முதுமதிர் பெரும் பற்ற புலியூர் சிறைகொள் நீர் திரள்கொள் நிலத்திலத்த செம்பொற் சிற்றம்பல கூட்டா பொறை அணி நிதம்ப உலியதழ் ஆடை கச்சு நூல் புகுந்தது என் புகழே. இது தில்லையை பத்தி பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம், தில்லை. அங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நிறைத்தழை வாழை, அதாவது நிறைந்த வாழை மரங்கள் இருந்த சூழ்ந்த தில்லை. அடுத்தது பாருங்க நிழற்கொடி நெடுந்தெங்கு. இங்கேயும் இதுக்கு ரெண்டு உரையாசிரியர்கள் ரெண்டு விதமா சொல்றாங்க. தென்னை மரம் நிழல் தருமா? நிழல் தரும் மரம் இல்ல தென்னை மரம், அதாவது அரச மரம், மாமரம் அதெல்லாம் நிழல் தரும். தென்னை மரம் நிழல் தரும் நிறம் இல்லை. ஆனா இங்க நிழற்கொடி நெடுந்தெங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு உரை ஆசிரியர், தென்னை மரத்தை நேர குறுக்க ஒரு இதுல தோப்புல நட்டா அது நிழல் தரும் இல்லையா? ஒரு 5 அடிக்கு 5 அடி 3 அடி 3 அடி ஒரு தென்னை மரமா நட்டா அது பெருசா வளரும் போது ஒரு நேர்கோட்டுல இருக்கும், குறுக்க நெடுக்க நேர்கோட்டுல இருக்கும். அப்போ அங்க நிழல் தரும். அதைத்தான் சொல்றாரு நெடுந்தெங்கு அந்த ஒழுங்கினை தரும் நெடிய தென்னை மரங்கள் அப்படின்ட்டு குறுக்க நெடுக்குமா இருக்கிற நெல்லை மரங்கள் அப்படின்ட்டு ஒரு உரையாசிரியர் சொல்றார். இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, தென்னை மரம் இருக்கு, ஆனா கொடி நிறைய இருக்கு, அதுல கொடிகள் படர்ந்து இருக்கிறதுனால அது நிழல் தருது. தென்னை மரங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு கொடிகள் நிறைய இருக்கு, நிழற் கொடுக்கக்கூடிய, அதனால்தான் நிழற்கொடி நெடுந்தங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இன்னொரு உரையாசிரியர் உரையை இருக்கார். இரண்டுமே ரொம்ப ரசிக்கத்தக்க உரைதான் இல்லையா? நிழல் தரும் கொடிகள் நிறைந்த நெடிய தென்னை மரங்கள் நிறைந்த சோலை அப்படின்ட்டு இன்னொரு உரையாசிரியர் சொல்றார். அங்க இளம் பாக்கு மரங்கள் நிறைந்த சோலை, மனதை கவரக்கூடிய இனிய பலா மரங்கள் நிறைந்த சோலை. அதாவது அணைகளால் தடுக்கப்பட்ட நீர் அணைகளால் தடுக்கப்பட்ட நீர் இருக்கான். அந்த நீர்ல எல்லாம் தரளம், மித்திலம் முதலிய முத்து வகைகள் எல்லாம் தோன்றுகின்றன. முத்து தோன்றுகின்ற நீர். அப்ப அந்த வளம், நீர் வளம், அந்த வளத்தை எவ்வளவு அழகா இந்த சிதம்பரம் தில்லையில எந்த அளவுக்கு நீர் வளம், நிலவளம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இவர் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு. அடுத்தது சேந்தனார் திருவாடுதுறையை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஒரு பாட்டுல. மாதி மணங்கமிழும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ் சோதி மதிலணி சாந்தை மெய்சுருதி விதி வழியோர் தொழும் ஆதி அமரர் புராணனாம் அணி ஆவடுதுறை நம்பி நின்ற நீதி அருகிலள் பொன்னெடும் தின்தோள் உணர நினைக்குமே. திருவாடுதுறையில சோலைகள்ல எப்படி இருக்கான், அந்த சோலையில இருக்கிற மரங்கள் நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல மனம் தருமா, அந்த மாதிரியான சோலைகள். அதாவது நம்ம விருப்பம் என்னவோ அந்த மனம் தரும் சோலைகள் அப்படின்ட்டு அதாவது அவரோட கற்பனை பாருங்க. அந்த ஒரு ஊரை பத்தின புகழும்போது அந்த புலவரோட கற்பனை எவ்வளவு எல்லாம் போது பாருங்க. நம்மளோட மனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா மனம் கொடுக்கிற சோலைகள் நிறைந்தது அப்படிங்கிற திருவாடுதுறை. அடுத்தது இங்கேயும் மாதி அப்படின்னு வருது பாருங்க. இதுக்கு ரெண்டு உரையாசிரியர்கள் ரெண்டு விதமா உரை எழுதியிருக்காங்க. மாதி என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா,
மாதி அப்படின்னா மாது உடையவள் அப்படிங்கிற. மாது அப்படின்னாக்க அழகு, மாதுன்னா அழகு, மாதின்னா அழகு உடையவள், அதாவது அழகுடைய மணங்கமழும் பொழில் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மாதின்னா மாமரமுமா, மாமரங்கள் நிறைந்த சோலை அப்படின்ட்டு இன்னொரு உரையாசிரியர் மாதிங்கிறதுக்கு 2 விதமா உரை எழுதியிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப அழகான உரை. மாதிங்கிறதுக்கு ரெண்டுமே 2 பொருளுமே ரொம்ப அழகான பொருள். நமக்கு எப்படி விருப்பத்தை தரக்கூடிய மனம் சூழ்ந்த மனம் வீசும் சோலைகள், அழகான சோலை, மாமரம் சோலை. மாமரம்னு இருந்த சோலை அப்படின்னாலும் அழகான சோலை, அழகு நிகழ்ந்த அப்படின்ட்டு பொதுவா அழகான சோலை அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்கார். ரெண்டுமே ரொம்ப அழகான உரை. அடுத்தது திருப்புவனம் பற்றி கருவூர் தேவர் திருப்புவனம் பற்றி என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா. கண்ணியல் மணியின் சூழல் புக்கு, இது குழல் புக்குன்னு இருக்கு, அது சூழல் புக்கு. ஆக்சுவலா அது டைப்பிங் மிஸ்டேக்கு. சூழல் புக்கு அங்கே கலந்து புக்கு ஒடுங்கினேற்கு அங்கண் நுண்ணியை எனினும் நம்பனின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன் மண்ணியல் மரபின் தங்கிருள் மொழிப்பின் வண்டினம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அதாவது சோலை எப்படி இருக்கான், பகல்ல கூட இருட்டா இருக்கான், அந்த அளவுக்கு அடர்த்தியான மரங்கள் நிறைந்த சோலை. அந்த சோலையில வண்டுகள் ரீங்காரம் இடுறது, அத பாட்டு ரீங்காரத்தை பாட்டு அவ்வளோ அழகா பாட்டு பாடுறதான் வண்டினங்கள் பாட. அங்க அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல நடனம் யார் ஆடுறான்னா புண்ணிய மகளிர், அதாவது சிவ புண்ணியம் பண்ணின அந்த ஊர் மகளிர் அதுக்கு தகுந்தாப்புல நாட்டியம் ஆடுறாங்களாம். அந்த மாதிரியான கடைத்தெரு உள்ள திருப்புவனம் அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு கற்பனை பாருங்க. வண்டுகள் ரீங்காரம் இடுறது, சோலை ரொம்ப இருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பகலிலேயே இருட்டா இருக்கிற அளவுக்கு அடர்ந்த சோலை, அதுல வண்டுகள் ரீங்காரம் இடுறது. அந்த ரீங்காரத்துக்கு தகுந்தாப்புல அந்த மகளிர் சிவ புண்ணியம் செஞ்ச மகளிர், சிவ புண்ணியம் செய்த மகளிர், அவங்க நடனம் அதுக்கு தகுந்தாப்புல நடனம் ஆடுவாங்க. ரொம்ப அழகான பாட்டு இல்ல. அடுத்தது தஞ்சையை பத்தி கருவூர் தேவர் நிறைய பாடல்கள். ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த தஞ்சையோட சிறப்பு, அந்த மதில்கள், அதுக்கப்புறம் இந்த அங்க அரச யானைகள் அங்கங்கு அலைஞ்சின்னு இருக்கும் அப்படின்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் மதில்கள் நிறைந்தது, நீர் நிலைகள் நிறைந்தது அப்படின்லாம் பாடல் எல்லாத்துக்குமே நிறைய பாடல் இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த, அந்த பாடல்கள்லயே அவர் அந்த தஞ்சையை பத்தி இருக்கிற இதுல இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால இத எடுத்தேன், பார்ப்போம். இந்த இதுல தனிப்பெரும் தாமே முழுதுற பிறப்பின் தளிர் இறப்பு இலை உதிர்ந்து என்றால் நினைப்பெருந்தம்பால் சேரல் இன்றேனும் நெஞ்சு இடித்து உருகுவது என்னோ கனைப்பெரும் கலங்கர் பொய்கையன் கழுநீர் சூழல் மாளிகை சுடர் வீசும் எனை பெரும் மனம் செய் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜேஸ்வரே. ரொம்ப அழகான பாடல். இதுல என்ன சொல்றாரு, பொய்கைகள் ஆழமான சுனைகள் போல இருக்கான், நீர் நிறைந்து பொய்கைகள் ஆழமான சுரைகள் போயிருக்கான். அந்த பொய்கையில மகளிர் மூழ்கிறார்கள். அவங்க எல்லாம் சந்தனம் பூசியிருக்காங்களாம், மகளிர் எல்லாம் சந்தனம் பூசியிருக்காங்க, அந்த சுனையில மூழ்கிறாங்க. அதனால அந்த சுனையே சந்தன குழம்பாயிட்டான். எவ்வளவு அழகான கற்பனை பாருங்க. அந்த அந்த குளமே சந்தன குழம்பா ஆயிட்டான். அந்த மாதிரி பொய்கையில கழுநீர் மலர்கள் அவைகள்லாம் சூழ்ந்திருக்கு. அது கிளப்புற மனம், அது கூட சந்தன மனம், இது எல்லாம் சேர்ந்து மாளிகைகள்ல அப்படியே மனம் வீசுறதான்.
எவ்வளவு அழகான கற்பனை பாருங்க. அந்த பொய்கை சுனை, அதுல வந்து மகளிர் மூழ்கிறாங்க. அவங்க பூசிய சந்தனத்தினால அந்த சுனையே சந்தன குழம்பாயிடும். எவ்வளவு அழகான கற்பனை இல்ல? சரி, இப்போ வந்து அடுத்தது இந்த புலவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இந்த நீர்வளம் நிலவளம் பத்தி பேசும்போது, நீர்வளம் பத்தி பேசும்போது வாழை மீனை பத்தி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வாழை மீன் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வாழை மீனுக்கு வந்து ஒரு சின்ன சிறப்பு படிச்சேன். என்னன்னா, அதுக்கு வந்து ரொம்ப வேகமா போகுமா, ரொம்ப வேகமா போகும். ரெண்டாவது, அதுக்கு வந்து செதில்கள் கிடையாது, செதில்கள் கிடையாது. மேல வந்து ஒரு பசை இருக்குமா. அதுதான் வாழை மீனோட சிறப்பு, தனித்தன்மை. இத வந்து நீர்வளத்துக்கு ஒரு நிறைய பாடல்கள்ல வந்து பார்த்தா அந்த நீர்வளம் சொல்லும் போது வாழை மீனை சொல்றாங்க. எப்படி வந்து மகளிர் கண்களை வந்து இந்த சொல்றதுக்கு மீன் ஒரு உதாரணமா சொல்றோமோ, அந்த மாதிரி புலவர்கள்லாம் சொல்றாங்களோ, அந்த மாதிரி நீர்வளத்துக்கு இந்த வாழை மீனை ஒரு உதாரணமா சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2-3 பாடல் பார்ப்போம். திருமாளிகை தேவர் கோவில் கோவில் பற்றிய ஒரு பாடல்ல, இந்த வரம்பிரி வாழை மிளர்மடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி பிறம்பிரி செந்நெல் கழனி செங்கழுநீர் பழனம் சூழ் பெரும்பற்ற புலியூர் சிறம்புரை முடிவானவர் அடிமுறையால் இறைஞ்சி சிற்றம்பல கூத்தா நிரந்தரம் முனிவர் நினைத்திருக்கனைக்கால் நினைத்து நின்று ஒழிந்தது என் நெஞ்சே. அதாவது இந்த வாழை மீன்லாம் என்ன செய்யறதா, எல்லை கடந்து துள்ளி குதிக்கிறதாம். எங்க குளிக்கிறது? குளங்கள்ல குளிக்கிறதாம். வருது குளங்கள்ல வந்து அதாவது எல்லை கடந்து துள்ளி குதிக்கின்றன. அந்த குளங்கள்ல வந்து தாமரை மலர்கள் நிறைந்திருக்கும். தாமரை மலர்கள் நிறைந்திருக்கிறது அந்த குளங்கள்ல. அதுல வாழை மீன் துள்ளி குதிக்கிறது. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாரு, நம்மள வந்து கற்பனைக்கு கொண்டு நிறுத்துறாரு. ஒரு நிமிஷம் நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணோம்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல. அத வந்து ஒரு குளத்துல வந்து வாழை மீன் வந்து அப்படியே துள்ளி குதிக்கிறது. அதுல வந்து அப்படியே தாமரை மலர்கள்லாம் மறந்துருக்கு. அதுல கரும்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு எரும மாடெல்லாம் வந்து சேர்றத பாருங்க. கற்பனை வந்து எவ்வளவு அழகா வந்து போத்து பாருங்க. அந்த மாதிரியான நீர்வளம் மிக்க இடம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதோட வளத்தை சொல்றதுக்கு இந்த கழனியில பரும்படித்து செந்நெல் விளைகிறதுங்கிறார். கழனின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கழனின்னா இப்போ வந்து அதாவது வயல்ல வந்து ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நெற்பயிர்லாம் விளைஞ்ச உடனே, விளைந்து அறுவடை பண்ண உடனே அதை வந்து அடிக்கிறதுக்கு புறம்படித்து, இந்த ஒரு காலத்து தஞ்சாவூரை வந்து யானை அடித்து விளைந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு யானை வந்து மிதிக்கும் அந்த இதை வந்து அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இதுல வந்து என்ன சொல்றாரு, கழனியில பரம்படித்து செந்நீர் விளைகிறது. இந்த மாதிரி வளர்ந்த நீர், செங்கழி நீர் மலர்கள் அதை உடைய வயல்கள் சூழ்ந்த பெரும்பற்ற புலியூர் அப்படின்ட்டு சிதம்பரத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இதெல்லாம் வந்து படிக்கும்போது கொஞ்சம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது திருப்புவனத்தை பத்தி கருவூர் தேவர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். திருவூர் தேவர் வந்து திருப்புவனத்தை பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங்காலம் நின்னை காண்பான் ஏம்பலித்திருக்க என்னுளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். தேம்புனற் பொய்கை வாழைவாய் மடுப்ப எளிதரு தேரல் பாய்ந்து ஒழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இது ரொம்ப அழகான கற்பனைங்க. ரொம்ப அதாவது கருவூர் தேவரோட திருப்புவனத்தை பத்தி இத வந்து ரொம்ப ரொம்ப அழகான கற்பனை. அதாவது நிறைய உயர்ந்த சோலைகள் இருக்கான். அந்த சோலைகளுக்கு வந்து அது பக்கத்துல வந்து குளம் இருக்கான். அந்த சோலைகள்ல இருந்து அந்த
சோலைகளுக்கு நடுவில் குளம், அந்த மாதிரிதான் அதை கற்பனை பண்ண, அதை அந்த மாதிரிதான் அவர் வர்ணிக்கிறாரு. அந்த சோலையில இருந்து தேன் எல்லாம் ஒழுகிறதாம், தேன் ஒழுகி குளத்துல ஒழுகிறதாம், தேன் ஒழுகி குளத்துல ஒழுகிறது. அந்த அந்த தேனை இந்த வாழை மீன் போய் சாப்பிடுறதாம். அந்த இனிய நீரை வாயால் உட்கொள்ளும்படியான வாழை மீன், வாழை மீன் அந்த குளத்துல இருக்கான். அது அந்த தேன் சோலைகள்ல இருந்து உழற தேன் குளத்துல, அதை இது பருகிறதான். இப்படிப்பட்ட நீண்ட உயர்ந்த சோலைகள் சூழப்பட்ட பெரும் கடை வீதியையும் உடைய திருபுவனம் அப்படின்னு திருபுவனத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, சோலை நடுவுல ஒரு குளம், அந்த குளத்துல தேன் உழறது, மீன் போய் அந்த இதை சாப்பிட்றாப்புல ஒரு கற்பனை, எவ்வளவு அழகான இது. அடுத்தது திருவாலியமுதனார் ஒரு தன்னோட கோயில், அதுவும் கோயில் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இந்த பாட்டுல பாவம், உடையும் பாய்புலி தோலும் நல்லறவும் உண்பதும் பலி தேர்ந்து விடையது ஊர்வதும் மேலிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகொள் வாழைகள் குதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றி மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே. இது தில்லை திருத்தலத்தை பத்தி அவர் ரொம்ப அழகான ஒரு இது வர்ணனை. நீர்வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, தில்லை எப்படி இருக்கு நீர்வளம் அப்படிங்கிறதுக்கு இந்த, அதாவது நீர் வயல்களுக்கு நதியிலேருந்து மடை மேல வரும், உள்ளுக்குள்ள ஒரு வயல்களுக்கும் வரும். அதுதான் பழைய காலத்துல. இப்போ போர் போட்டு எடுத்து தண்ணி எல்லாம் இது பண்றாங்க. ஆனா கடல் இந்த நீர், அந்த காவிரி நீர் பாசனம்னா காவிரியில இருந்து திறந்து விடுவாங்க, திறந்து விட்டா வயல்களுக்கு ரெண்டு பக்கமும் வயல்களுக்கு போகும் நீர். அது முறையை வச்சு திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி திறந்து விட்டு மடைகள்ல போறதான். அதுல வாழை மீன்கள் குதிச்சு வயல்கள்ல குதிச்சு ஓடி ஓடுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா, அந்த நீர் வளத்தை தில்லையில எப்படி இருக்கு அப்படிங்கிற நீர் வளத்தை ரொம்ப அழகா. இப்போ நம்ம இந்த தேர் திருவிழா எப்படி இருந்துன்னு பார்த்தோம், நிலவளம் பார்த்தோம், சோலைகள் இதெல்லாம் பார்த்தோம். அங்க இருக்கிற மகளிர் பத்தி பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதனால ஒரு 2 பாடல் மகளிர் எப்படி, அவர்களோட வர்ணனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத திருவாலியமுதனார் தன்னோட கோயில் திருப்பதி 2 பாடலை பார்ப்போம். இளமன் முலையார் எழில் மைந்தரோடும் ஏறார் அமளிமேல் திளையும் மாட திருவார் தில்லை சிற்றம்பலத்தன்னுள் வளர் பொன் மலையுள் வைர மலை போல் வழக்கை கவித்து நின்று அளவில் பெருமை அமரர் போற்ற அழகன் ஆடுமே. ரொம்ப அழகான பாடல். மாளிகைகள் சூழப்பெற்ற தில்லை, அந்த மாளிகைகள் சூழப்பெற்ற தில்லை அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அந்த மாளிகைகள்ல மகளிர் என்ன செய்யறாங்களாம், அவங்க எப்படி இருக்காங்களாம், இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளை உடைய மகளிர். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம், அவர்கள் எழிலார் மைந்தரோடு அழகிய படுக்கையில் மேல் இருந்து இன்பம் துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழகாக மகளிரை பற்றி ஒரு அழகான பாடல். இன்னொரு பாடல் பாடுவோம். அதே திருப்பதியில் அதே திருவாலியமுதனார் தான் இதுவும் எழுதினது. கோலமலர் நெடுங்கண் கொவ்வை வாய் பொடி ஏரிடையீர் பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லைமா நகர் சிற்றம்பலத்து ஏழுடை எம் இறையை என்று கொள் காண்பதுவே. ஒரு அழகான பாடல். இதுலயும் மகளிர் சிறப்பு பற்றி ரொம்ப அழகா இதுலயும் சொல்ற பாருங்க. இதுல கெண்டை மீன்கள் துள்ளி பாய்கின்ற நீர் சூழ்ந்த வயல்கள், இந்த பெருமையை கொண்ட தில்லை. பெருமைக்கு என்ன சொல்றாருன்னா, நீர் சூழ்ந்த வயல்கள், அங்க கெண்டை மீன்கள் துள்ளி பாய்கின்ற நீர் சூழ்ந்த வயல்கள்.
உடைய பெருமை உண்ட தில்லை. அங்க பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அழகிய பூ போன்ற பெரிய கண்கள், பூ போன்ற பெரிய கண்கள், கொவ்வை கனி போன்ற சிவந்த வாய், கொடி போன்ற மெல்லிய இடை உடைய மகளிர் வாழும் தில்லை அப்படின்ட்டு இந்த மகளிரை பற்றிய இது ரொம்ப அழகான இது. 9ஆம் திருமுறையில பார்த்தோம்னா நிறைய பாடல்கள், 301 பாடல்கள், அந்த 325ன்னு சொல்றாங்க, அது 301 தான் கிடைச்சிருக்காங்க. எவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு தெரியாது நம்மளுக்கு, கிடைச்சது 301. இந்த 301 பாடல்கள்லையும் பார்த்தா நிறைய பாடல்கள்ல ஒரு பகுதி அந்த தலச்சிறப்பு, ஒரு பகுதி வந்து இறைவனை பற்றிய புகழ்ச்சியாகவும் இருக்கு. இத வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப அழகா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு அவன் இறைவனுக்கு நன்றி சொல்லி, திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய துணை கூட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.